பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங். சென்னை பெரம்பூர்ல நேற்று பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை 6 பேர் சேர்ந்த கூட்டம் வெட்டி கொலைப்படுத்திட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொள்கையை லோ காஸ்ட் பீப்புளை எப்படியாவது நம்ம முன்னேற்று கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் அவர் பார்ட்டியில் இருந்தார். ஆனால் ரொம்ப சேடான ஒரு விஷயம், அவரை நேற்று வெட்டி கொலைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிடுது. இதை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. அனிதா சம்பத் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இவருக்கே இந்த நிலைமை என்ன, அப்புறம் சாதாரண ஜனங்க நாமெல்லாம் என்ன இவ்வளோ பெரிய தலைவருக்கு இவ்வளோ இந்த ஒரு கதினா, நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே, நாமெல்லாம் எப்படி ரோட்டில் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கொலை செஞ்சவங்களை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன ப்ரூஃப் இருக்குது, போலீஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா, இவங்க தான் கொலையாளின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு, என்னதான் வைராகமாக இருந்தாலும் ஒருத்தரை இல்லாமல் செஞ்சுட்டு தான், இல்லைன்னா கொலை பண்ணிட்டு தான் நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்போ இந்த சம்பவத்தில் எல்லாருமே இதுக்கு பின்னாடி பிஜேபி இல்லைன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகளோட பேர் தான் சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க தான் இவங்க தான் சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்ணுற ஆப் இருக்கு இல்லையா ஸ்விக்கி, அதில் அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டு தான் இந்த கொலையாளிங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே நார்த் சென்னை இல்லை வட சென்னை பார்த்தாலே எல்லாரும் கொஞ்சம் பயமாக தான் பார்ப்பாங்க. மூவிஸ்லேயே அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. வட சென்னைனாலே ரொம்ப கொடுமையாக இருக்கும், இல்லைனா கொடூரமாக இருக்கும், நிறைய கிரிமினல்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போக சரியாகவும் பார்த்தா நாளுக்கு நாள் இன்னும் ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது இந்த சுச்சுவேஷன்.